ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு தான் நம்புகிறேன். இந்த வீடியோ நேற்று மால்க்கு ஷாப்பிங் போயிருந்தோம். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது. சரி, ஓகே, பிக் பஸார் போகலாம், ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. நிறைய இந்த கிச்சன் செட்டுக்கெலாம் நிறையா ஆஃபர் இருந்தது. உள்ளே என்ட்ரி கொடுத்ததுமே தம்பி அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே வீட்டுக்கார்ட்டையுமே சொல்லிட்டேன். நானுமே முடிவு பண்ணேன், எதுவுமே எடுக்க போகிறதில்ல. தம்பிக்கு கொஞ்சம் வெறும் பாலே கொடுத்துட்ருக்கோம், அதில் நட்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், நட்ஸ் மட்டும்தான் வாங்கணும், வேறு எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தான் உள்ளே போனது. ஆனால் உள்ளே போனதுமே என்னாலேயே என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. எது எடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தது. என்கிட்ட அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் ஓகே, வேண்டாம் 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 வேண்டாம்னு பார்த்தது ரொம்ப ஆசையாக இருந்தது. நிறைய எனக்கு இந்த கிளாஸ் ஐட்டம்னால் ரொம்பவே பிடிக்கும். அதில் நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே நீங்கள் வாங்க வந்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் நல்லா செக் பண்ணணும். ப்ரைஸ் நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதில் இருக்க ப்ரைஸை பாருங்கள், பின்னாடி என்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 2 எடுத்தால் பை 1 கெட் 1 இருக்கும். ஒன்று நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் பின்னாடி ப்ரைஸ் வேறு மாதிரி இருக்கும். லாஸ்ட் டைமே அந்த மாதிரி நாங்கள் பை 1 கெட் 1 சொல்லிவிட்டு ஒரு 8 பிளேட் கிட்டே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே போனால் பில்லிங்கில் செம்ம டென்ஷன் பண்ணிட்டாங்க. அதோட ப்ரைஸ் இல்லாமல் வேறு ப்ரைஸ் சொன்னாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் இங்கே கொஞ்சம் செக் பண்ணி வாங்கணும். ப்ரைஸ் மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. நிறைய பிளேட்லாம் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க, நிறைய பவுல்லாம் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க, செராமிக் ஐட்டம்லாம் நிறையா ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எங்களால் எதுவுமே வாங்க முடியல. எனக்கு தான் குட்டி குட்டியாக நான் ஒரு 20 ருபீஸ் இருக்கும், அது சின்னதாக ஒரு செராமிக் மாதிரி கப்பு மாதிரி குட்டி குட்டியாக வாங்கினேன். வேறு எதுவுமே நான் வாங்கவே இல்லை. சரி, அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். பின்னாடியுமே இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன்ல, மேலே ஒரு ப்ரைஸ் ஒட்டியிருப்பாங்க, பின்னாடி ஒரு ப்ரைஸ் இருக்கும். நீங்கள் 2 எடுத்திங்கன்னா பின்னாடி இருக்க ப்ரைஸ் மாதிரி வரும், மேலே இருக்க ப்ரைஸ் வராது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக வந்து இங்கே மாலில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும் ரொம்பவே. இந்த செட் பாருங்கள், 4 பவுல் 2 பிளேட் கொடுத்துருக்காங்க. இது 199 ஆஃபர்னு போட்டு பேக் பண்ண மாதிரி இருந்தது. இந்த செக்ஷன் வந்துட்டு எனக்கு போகவே மனசு இல்லைங்க. நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தாங்களா, எனக்கு ஐயோ ஒரு 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 2000 ரூபாய் என்கிட்ட கொடுங்கலை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ வீட்டுக்கெலாம் யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா இந்த மாதிரி பெரிய பிளேட்டில் ஜூஸ் வச்சு கொடுக்குறதுலாம் எனக்கு ரொம்பவே அதெல்லாம் லைக் பண்ணுவேங்க. அதனாலவே வீட்டில் ஒரு சில திங்ஸ்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த செக்ஷனில் நிறைய குட்டி குட்டி பாட்டில்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸ்பைஸ் பாட்டில் மாதிரி 20 ருபீஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தது. முன்னாடி வரும்போது இந்த மாதிரி காஃபி மக்கெல்லாம் ரொம்ப நிறைய ரேட்டாக போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் வாங்குகிற ரேட்டில் இப்போ வச்சுருந்தாங்க. ஆனால் எங்களால் வாங்க முடியல. நிறைய பேர் வந்து இந்த குட்டி குட்டி அந்த ஸ்பைஸ் பாக்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது 20 ருபீஸ் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தது. இந்த இப்போ இருக்கு இல்லையா, இந்த 19 ருபீஸ், இதுதான் நான் ஒரு 5 எடுத்துக்கிட்டேன். இது பார்க்கவே நல்லா இருந்ததுங்களா, சரி ஓகே ஒரு 4 எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாமே வாங்கி வைக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் தம்பி வந்து குட்டியாக இருக்கிறதால சரி கீழே விழுந்தால் உடஞ்சிருமே அப்படின்றதாலே நான் வாங்குறதில்ல. அது மாதிரி நிறைய கண்ணாடி கிளாஸ்லாம் உடஞ்சிருச்சு. சரி அவன் வளர்ந்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையுமே பார்த்துட்டு ப்ரைஸ்லாம் மட்டும் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். இதே மாடலில் கிச்சன் செட்டு செக்ஷன் இருக்குது. அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கும். அங்கே வந்து இது வந்து ஃபுல்லாகவே செராமிக் கிளாஸில் இருக்குது. அங்கே ஃபைபர் மெட்டீரியல் இருக்குது. பார்க்க அப்படியே கிளாஸ் ஐட்டம் மாதிரியே இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த மாதிரி தான் ஃபீல் கொடுக்கும். நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற எல்லா ட்ரேஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஃப்ரூட்ஸ் வைக்கிற அந்த பேஸ்கெட் இருக்குது. எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம தண்ணி குடிக்கிற மக்கு எல்லாமே வந்து அப்படியே கண்ணாடி மாதிரியே இருக்குது பார்க்க. அதெல்லாமே போய் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எதுவுமே நான் வாங்கலை. ஒரு டைம் அங்கே போகும்போது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துப்பேன், வாங்கினா நல்லாயிருக்கும், இது வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அது நம்ம அந்த ஐட்டம் வாங்கணும்னு போயிட்டால் அதுக்கு மினிமம் ஒரு ஃபுல் கிச்சனே நம்ம திரும்ப ரீசெட் பண்ணோன்னா எப்படியும் ஒரு
ஒரு 5K கிட்ட ஆகும். ஸோ வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப போகவே எனக்கு மனசு இல்லை, எடுக்கவும் முடியல. சரி ஓகே நம்ம கிளம்பலாம், இங்கேயே இருந்தால் இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் வாங்கணும்னு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இப்போங்க நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், இந்த குட்டி வாண்டு சும்மா இருக்குல்ல, அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு இருந்தான். பார்த்தா அவன் ஒரு 10 ஐட்டம் கிட்ட உள்ளே போட்டு ஃபில் பண்ணி வச்சுருந்தான். இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அவனுக்கு சம்மந்தம் இல்லாத திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு வச்சுருந்தான். சரி ஓகே பில்லிங்கில் போய் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எதுவுமே கண்டுக்கல. லஞ்ச் பாக்ஸ்லாம் நிறைய இந்த குட்டி பசங்களுக்கு கொடுக்குற மாதிரிலாம் அதெல்லாம் 99 அப்படின்ற மாதிரி ஆஃபர் போட்டு இருந்தாங்க. அது என்னன்னு தெரியல, அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க நீங்கள். நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லா திங்ஸுமே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோம். ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் மிஸ் ஆகிடுச்சு, நான் வாங்கலை. அது பிஸ்தா மட்டும் வாங்கலை தம்பிக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எங்களோட பில் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், 2K சம்திங் வந்தது, 2050 ரூபா என்னவோ வந்தது. இவ்வளோ தான் நாங்கள் வாங்கின திங்ஸ். நான் போனது ஒன்று, ஆனால் அங்கே போய் நடந்தது ஒன்று. எப்பயுமே நம்ம ஷாப்பிங் போனால் அந்த மாதிரி நம்ம நினச்சது மட்டும் வாங்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைமுமே ஆகிடுச்சி. வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம், எங்கேயுமே போகல. ஆல்ரெடி க்ளோசிங் டைம் ஆகிடுச்சி மாலுமே. சரி ஓகே நம்ம இப்போ போனால் லேட் ஆகிடும், தம்பிக்கு சாப்பாடு கொடுக்கணுன்ட்டு நேராக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நானும் டெய்லியும் வீடியோ போடணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எடுக்க முடியல, நெட் இஷ்யூ இருக்குங்க.